அன்பார்ந்த ஓட்டுநர் சொந்தங்களே, ஓட்டுநர்கள் சார்ந்த குடும்ப உறவுகளே, ஓட்டுநர்களை சார்ந்து பிழைக்கும் பாதசார வியாபாரிகளே, ஓட்டுநர்களால் பயன்பெறக்கூடிய ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஓட்டுநர் உரிமைக்குரல் விமலேந்திரனின் வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு, இன்றைய தினம் ஒரு அளப்பரிய நிகழ்ச்சி தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இன்று அது மக்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தவல்ல ஒரு பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது. ஆகையால் இதை சார்ந்து நம்மளுடைய ஓட்டுநர்கள் தரப்பில் நாம் கூற இருப்பது என்ன, நம்மளுடைய போக்குவரத்து துறை சார்ந்து நாம் இதை சார்ந்து பதிவிட இருப்பது என்ன? அன்பு சொந்தங்களே, பன்னெடுங்காலமாக நம்முடைய இந்த போக்குவரத்து துறையில் நாம் இந்த தேசம் முழுவதுமாக படக்கூடிய வதைகளை நாம் எண்ணற்ற காணொளிகளாக பதிவு செய்து வருகிறோம் கடந்த 5 வருடங்களாக. ஆனால் இதுவரை இவை அனைத்தும் மக்கள் மத்தியில் போய் சென்றிருக்கிறதா, போய் சேர்ந்ததா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தேசம் முழுவதுமாக நம்முடைய ஓட்டுநர்கள் படக்கூடிய வதைகள் இன்றும் சுதந்திர இந்தியாவில் நாம் ஒரு சுதந்திர பெறாத ஒரு அடிமை இனமாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த நிலை மக்களுக்கு தெரியுமா? நாங்கள் படக்கூடிய வேதனைகள், அதிகாரிகள் மூலமாக படக்கூடிய அடி, உதை, வதை இவையெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியுமா என்று பார்த்தால் அது இன்றும் 190% மக்களுக்கு சரிவர தெரியாது. இதைவிட தெளிவாக கூற வேண்டும் என்றால், இந்தியாவில் இன்று மக்கள் புரட்சி வளர்ந்து வருகிறது, விழிப்புணர்வு பெருகி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று எண்ணற்ற ஊழல்களை குறித்து இன்று ஊடகங்கள் பேசி வருகிறது. இது மக்கள் மத்தியில் பரவலாக தெரிந்த அடிப்படையில் தெரிந்ததால், அந்த வகையில் இன்று வரை ஒரு பேசப்படாத, வெளிவராத, மக்களுக்கு தெரியாத ஒரு ஊழல் என்றால் இந்தியாவில் போக்குவரத்து ஊழல். இது சம்பந்தமாக நம்முடைய போக்குவரத்து துறையில் நம்முடைய ஓட்டுநர் சொந்தங்கள், ஓட்டுநர் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடக பெருமக்கள் எண்ணற்ற காணொலிகளை ஆங்காங்கே பதிவு செய்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக நம்முடைய ட்ரிபோ டிவி யூடியூப் சேனலில் கூட, ஓட்டுநர் உரிமைக்குரல் டிவியில் கூட எண்ணற்ற காணொலிகள், அதாவது எல்லை பகுதியில், அதாவது மாநில எல்லை பகுதியில் சென்று போக்குவரத்து அதிகாரிகளோடு நாம் வைத்த வாதங்கள் காணொலிகளாக பதிவு செய்திருக்கிறோம். சுமார் எண்ணற்ற இடத்தில் காவல்துறையால் ஓட்டுநர்கள் பாதிக்கப்படும் பொழுது, வதைக்கப்படும் பொழுது எடுத்த காணொலிகளை நாம் நம்முடைய டிவி சேனலில் பதிவு செஞ்சிருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் அதற்கான ஒரு மீட்பு இந்த அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் இன்று நாம் ஒரு இடத்தில் ஒரு ஓட்டுநர் தாக்கப்பட்டால் அதற்குரிய நடவடிக்கை ஒரு காணொலியாக மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஓட்டுநர் பெருமக்கள். ஆனால் இதை சார்ந்து சங்கம் சார்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு ஓட்டுநருக்கான பாதுகாப்பு வேண்டி கடந்த 5 வருட காலமாக நாங்கள் ஓட்டுநருக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை கட்டமைத்துக் கொடு என்று அரசாங்கத்தை நோக்கி கேட்கிறோம். ஆனால் அது எந்த அளவு சாத்தியமாக அவர்கள் கரம் போய் சேர்கிறது, அதை எடுத்து அவர்கள் படிக்கிறார்கள் அல்ல அதை தூக்கி எறிகிறார்கள் என்பது நம்முடைய செவிக்கு சரியாக எட்டவில்லை. ஆகையால் இதற்கு மறுவழி என்ன, அடுத்த நடவடி என்ன அப்படிங்கிற சிந்தனைக்கு தான் நாங்கள் தள்ளப்படுகிறோமே ஒழிய, எங்களால் ஒரு பாரிய மாபெரும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்றால் அது முடியாத சூழ்நிலையில் தான் இன்று இருக்கிறது. அப்படியாகத்தான் இந்த அரசாங்கம் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு நாட்களாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருள் பொருளாக நம்ம தமிழகத்தில் சகோதரர் அஜித்குமார், காவலர் அஜித்குமார் தாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு மாபெரும் அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில். இது தமிழகத்தில் மட்டுமல்ல, இன்று உலகளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை பார்த்து வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள், அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு தமிழகத்தில் இன்று காவல்துறையுடைய நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மக்களை அச்சுறுத்தும்படியான அளவில் தான் இருக்கிறது. அத்துமீறுதல் என்பது அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே கூற வேண்டும். இன்று எண்ணற்ற ஓட்டுநர் சங்கங்கள் இன்று தலையெடுத்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லாத அளவில் இன்று வளர்ச்சி பெற்று ஓட்டுநர் துறையில்
ஓட்டுநர்களுக்கான ஆங்காங்கே செய்யக்கூடிய உதவிகள் செய்ய எண்ணங்களோடு தொண்டாற்றி வருகிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு இந்த உதவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு இவர்களுக்கு சாத்தியப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதுவும் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும்படியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் ஓட்டுநர் தரப்பில் சரியான விழிப்புணர்வு இல்லாதபடினால் எண்ணற்ற ஓட்டுநர்கள் தன்னலத்தோடு தன் குடும்பத்தை நோக்கி தன்னுடைய வருமானத்தை நோக்கி தான் பயணிக்கிறார்கள் என்பதை தவிர நமக்கான உரிமைகள் என்ன, நமக்கான உடைமைகள் என்ன, இந்த ஒட்டுமொத்த உரிமைகளையும் உடைமைகளையும் மீட்டெடுப்பதற்கான வழி என்ன, இதை மீட்க வல்ல பாதை என்ன என்பதை தேர்வு செய்யும்படியான ஒரு சித்தாந்தம், ஒரு சிந்தை நம்முடைய கருத்தியல் ரீதியாக நம்முடைய ஓட்டுநரிடத்தில் இல்லை. அப்படியாக தொடர்ந்து நம்முடைய சங்கத்தில் நாம் இந்த உடைமை மீட்பு பணியை நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உரிமை கோருதல் நிகழ்வில் நாம் எண்ணற்ற சங்கங்களை சென்று பார்த்து அவர்களோடு உரையாடி நம்முடைய நிகழ்வுகளை, அதாவது நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய கொள்கைகளை அரசியல் படுத்தும்படியாகவும் அமைப்பாக்குதல் படியாகவும் நாம் பேசி வருகிறோம். இன்று இந்த நிலையில் நாம் தள்ளப்பட்ட நிலைக்கு, இந்த மக்களின் நிலை இப்படியாக மாறுவதற்கு காரணம் என்ன? அதாவது இன்று அதிகாரிகள் மக்களாட்சியில் இந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த வன்முறைகள், அடாவடித்தனங்கள் எல்லை மீறிய நிலையில் இருக்கிறது. இதற்கு இன்று முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் இருக்கிறார். ஆனால் இதில் என்ன மாற்றம் பெற வேண்டும்? இது காலங்காலமாக நடந்து வருகிறது. போக்குவரத்து துறையில் தமிழகம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் காவல்துறையினர் வாகனங்களை, கனரக வாகனங்களை நிறுத்தி, இலகுரக வாகனங்களை நிறுத்தி லஞ்சம் வாங்குகிறார்கள். இதற்கு ஆதாரப்பூர்வமான ஏடுகள் எங்களிடத்தில் இருக்கிறது. அனைத்து மாநில எல்லைகளிலும் லஞ்சம் வாங்கித்தான் வாகனத்தை அனுமதிக்கிறார்கள். இது அரசாங்கத்திற்கும் தெரியும், மக்களுக்கு மட்டுமே தெரியவில்லை. இதுவும் என்று மக்கள் பார்வையில் படுகிறதோ, மக்களில் ஒருவருக்கு இந்த பிரச்சனை வருகிறதோ அன்றுதான் இதன் பிரச்சனையும் வெடிக்கும். ஆகையால் இன்றைய தினம் நாம் இந்த காணொலியில் நான் பேசுவதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக முகநூலில் ஒரு காணொலியை கண்டேன். அதில் அன்பு சகோதரன் தங்கப்பாண்டி அவர்கள் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தார். ஓட்டுநர்களுக்கு உதவி செய்வதை குறித்து இன்சூரன்ஸ் சம்பந்தமான பதிவுகளை இட்டிருந்தார். நல்ல அருமையான பதிவு, அருமையான காணொலி. இன்றைய நாளில் கூட ஒரு காணொலியை கண்டேன். அதிலும் கூட அவர் பதிவு செய்திருந்தார். நாம் செய்ய வேண்டிய உதவிகளின் பட்டியலை குறித்து கூறியிருந்தார். ஓட்டுநர்களுக்காக இந்த சங்கங்கள் என்ன செய்ய உள்ள நிலையில் இருக்கிறது, நீங்கள் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் அவர் நல்ல அழகான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். உண்மை. ஆகவே அன்பு ஓட்டுநர் சொந்தங்கள், நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் சங்கத்தினுடைய வரையறைகளை தெரிந்து, சங்கத்தை நோக்கி நாம் எதற்காக வர வேண்டும், சங்கம் எதற்காக இருக்கிறது என்பதை அறிந்து, அரசியல்வாதிகள் தேசத்தில் அரசியல் படுத்துவதைப் போல சங்கத்தை எடுத்துக்கொள்ளாமல், ஓட்டு போட்டால் 1000 தருகிறேன் 500 தருகிறேன் என்ற அடிப்படையில் இல்லாமல், சங்கம் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால், நீங்கள் இந்த துறை சார்ந்து பாதிக்கப்படும் பொழுது உங்களை காப்பாற்றி எடுக்க வேண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கிறது. இதை விட்டு ஒரு சில ஓட்டுநர்கள் சங்கத்தில் இணையும் பொழுது, இந்த சங்கத்தினால் இணைந்தால் எனக்கு என்ன பயன், என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கிற எண்ணற்ற ஓட்டுநர்களை நான் வேண்டாம் என்று துரத்தி இருக்கிறேன். உங்களுக்கும் சங்கம் என்கின்ற அடிப்படை கருத்தியலுக்கும் சம்பந்தம் இருக்காது, நீங்கள் எங்கள் சங்கத்தில் இணைய வேண்டாம், வேறொரு சங்கத்தில் வேண்டுமென்றால் இணைந்து கொள்ளுங்கள் என்று நிறைய புரிதல் கொடுத்து நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த காவல்துறைகள் தொடர்ந்து ஓட்டுநர்களை தாக்குவது, போக்குவரத்து ஆய்வாளர்கள் தாக்குவது, இதெல்லாம் நடந்து வருகிறது. இதை இந்த சம்பவம், அஜித்குமார் சம்பவத்தின் மூலமாக காவல்துறையின் அடாவடித்தனங்கள் இன்று வெளியரங்கமாகி இருக்கிறது. மேலும் இந்த காவல்துறையினர்கள் பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் கூற விரும்புகிறேன். கடந்த 5-6 வருடமாக நான் என்னுடைய சங்கத்தை, இந்த ஓட்டுநர் உரிமைக்குரல் சங்கத்தை நான் நடத்தி வருகிறேன். இதன் மூலமாக நான் எண்ணற்ற போக்குவரத்து எல்லைகளில், காவல்துறைகளில், டோல் டாக்ஸ் போன்ற இடங்களில் வந்து பணம் வாங்கி கொண்டிருப்பதை காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். ஒரு ஓட்டுநரை தாக்கிய காவல்துறையை நான் புகார் அளித்து அவரை பணி நீக்கம் செய்வதற்கான புகார் அளித்திருந்தேன். அது சம்பந்தமாகவும் எண்ணற்ற காணொலிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. எண்ணற்ற துறை ரீதியான நாம் எதிர்ப்புகளை சம்பாதித்து
என் மீதும் தவறான வழக்குகள்லாம் சூடப்பட்டிருந்தது, அசிங்கமான வழக்குகள்லாம் சூடப்பட்டிருந்தது. அந்த அளவிற்கு காவல்துறையினால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது அரசை நோக்கியோ அதிகாரிகளை நோக்கியோ நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது நன் மீது பொய் வழக்குகள் சூடப்படுகிறது. ஒரு சங்கத்தின் அடிப்படையில் எனக்கு பொய் வழக்கு சூடப்பட்டது போல எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் மீது இன்று குண்டாஸ் வழக்குகள் வரை சூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். இதற்கு ஒரே வழி, என்னுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். காவல்துறையில் ஒரு நபர் தவறு செய்கிறார் என்கின்ற பொழுது ஒரு நபரை ஒருமையில் பேச வருகிறார். அதாவது மக்களின் வரிப்பணத்தில், எங்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் காவல்துறை எங்களை ஒருமையில் பேசுவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது? எங்களை வதைப்பதற்கு, அடிப்பதற்கு, உதைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? நேற்று கூட ஒரு முகநூலில் ஒரு காணொளி வந்தது. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ரமணா திரைப்படத்தில் பேசிய வார்த்தைகள். அந்த பதிவில் அவர் கூறியிருப்பது, மக்களை அடித்து திருத்தும்படியாக அதிகாரம் கொடுத்த ஒரே துறை உங்களுக்கு தான். ஒரு எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் கூட வந்து அதிகாரம் கிடையாது. காவல்துறையான உங்களுக்கு வந்து மக்களை அடித்து திருத்தும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அதில் வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கார். திரைப்படத்தில் அது சாத்தியமாக இருக்கலாம். அதாவது இன்றைய நிலையில் சட்ட ரீதியாக ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு பிறகு அடிப்பது குற்றம் என்று சட்டம் கூறுகிறது. அப்ப நம்ம பெத்த மகனையும் மகளையும் நமக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சட்டம் சொல்லும் பொழுது, யாரோ ஒருவர் அவருக்கு அரசு வேண்டுமானால் அவருக்கு ஒரு சீருடையை கொடுத்து அரசு அதிகாரியாக, காவலாளியாக வந்து பதவியேற்றிருக்கலாம். அவர் எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை தாக்குவதற்கு அரசு அதிகாரம் கொடுக்க முடியும்? இது திரைப்படத்துக்கு வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கலாம். நம்முடைய தங்கபாண்டி அவர்கள் கூட காவல்துறையினர் ஓட்டுநர்களை தாக்குவதை குறித்து மாவட்ட ரீதியாக சென்று மனு கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை வரையறை செய்திருந்தார். அதை கூட நான் கண்டறிந்தேன். வாழ்த்துக்கள். அன்பு சகோதரா தங்கபாண்டி அவர்களுக்கு இந்த பதிவை வைக்கிறேன். அதாவது இன்று காவல்துறை இன்று நேற்றல்ல, பன்னெடுங்காலமாக ஓட்டுநர்களை தாக்கி வருகிறார்கள், அடித்து பணம் பிடுங்குகிறார்கள், லஞ்சம் என்பதை வழிப்பறியை போல் செய்து வருகிறார்கள். மேலும் அதே போலத்தான் போக்குவரத்து எல்லைகளிலும் அங்கே சென்று அத்துமீறி பேசினாலே வந்து ஆன்லைன் வழக்குகள் இன்று சூடப்படுகிறது. ஆகையால் இது மட்டுமல்ல, இது கூட இயல்பான விடயமாக எடுத்துக்கொள்வோம். இதுக்கு ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகிறது. சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கூட நம்ம நாட்டை பாதுகாக்க வல்ல இடத்தில் இருக்கக்கூடிய இராணுவ படை வீரரை காவல்துறை தாக்குகிறார்கள், ஒருமையில் பேசி தாக்குகிறார்கள். இதையும் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. அப்ப நம்ம நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்ம நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். இது அன்பு சகோதரன் தங்கப்பாண்டிற்கு நான் கூறக்கூடிய விடயம். ஏனென்றால் நாம் இன்று நம்மளுடைய பாதுகாப்பு குறித்து செல்ல வேண்டிய இடம் கலெக்டர் அலுவலகமோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமோ இல்லை. நமக்கான சட்டங்களை கேட்டு நாம் செல்ல வேண்டிய இடம் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். அரசியல்வாதிகளாலோ எந்த கீழே இருக்கின்ற அதிகாரிகளோ நமக்கு எந்த பயனும் கிடையாது. இதனை மீறி நீங்கள் போராட்டத்தில் இறங்கினாலோ உங்கள் மீது பொய் வழக்கு சாடப்படும். இவைகளிலிருந்து மாற்றம் வேண்டும் என்றால் நமக்கான பாதுகாப்பு சட்டத்தை நாம் உருவாக்கியாக வேண்டும். இந்த தேசத்தின் உயிர் மூச்சு விவசாயம், இந்த தேசத்தின் முதுகெலும்பு ஓட்டுநர்கள் என்று நாம் பறைசாற்றிக் கொண்டு இன்று இந்த நாட்டில் நாம் மக்களுக்காக பணித்து வருகிறோம், நம் குடும்பத்துக்காக உழைத்து வருகிறோம். இது என்று மக்கள் உணர்கிறார்கள், என்று எங்களுக்காக மக்கள் பேசுவார்கள் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். உனக்கான பாதுகாப்பை நீ தீர்வு செய். அந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது உச்சநீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ நாடி நமக்கான பாதுகாப்பு சட்டத்தை பெற்றெடுக்க வேண்டியது மட்டுமே. ஆகையால் இன்று இந்த இடத்தில் நான் கூற விரும்பக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்றிலும் இந்த காவல்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தாலே ஒழிய இன்று காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாரிய அதிகாரம், இந்த அளவு கடந்த அதிகாரம் என்பது இது எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. நானே இதில் சமீப காலத்தில் ஒரு முறை ஒரு நல்ல காரியத்திற்காக எடுத்த ஒரு பிரச்சனையை ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரி, அதாவது ஒரு மாவட்டத்தின் இன்ஸ்பெக்டர், அவர் என்னை ஒருமையில் பேசி என்னை அடித்து என்னுடைய அலுவலகத்துக்கு முன்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முன்பாக என்னை அசிங்கப்படுத்தி அடித்து இழுத்து சென்றார். நான் செய்தது சட்டவிரோதமாக எடுக்கும் மண் அள்ளுவதை கண்டித்து ஒரு வாகனத்தை தடுத்து நிறுத்தினோம். அதை அந்த கிராமத்தினுடைய
விஓ ஆஃபீஸரை வரவழைச்சி அதுக்கு வழக்கு தொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைச்சோம். அன்று என் மீது குண்டா சட்டம் போடுவதற்காக முயற்சி எடுத்தார் இந்த சம்பந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரி. என்னை அடித்து ஒருமையில் என் தாயையும் என் மனைவியையும் அசிங்கப்படுத்தி ஒருமையில் பேசி என்னை அடித்து இழுத்துச் சென்றார். ஒரு ஓட்டுநர் சங்கத்தின் ஆளுமையை இந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு அதிகாரி ஏன் ஓட்டுநரை செய்ய மாட்டார்? நாங்கள் இன்று மத்திய அரசு டெல்லியில் சென்று ஜந்தர் மந்தரில் போராட்டம் செய்து அங்கு இருக்கக்கூடிய மத்திய அரசின் பிரதிநிதிகளை அழைத்து பேசுகிறோம். ஆனால் தமிழகத்தில் ஒரு மாவட்ட காவல்துறை ஆய்வாளரின் முன்பு அடிவாங்கி அசிங்கப்பட்டு கிடக்கிறோம். இதற்கான காரணம் நம்மளுடைய தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு நிலை, இந்தியாவின் சட்ட ஒழுங்கு நிலை சரியில்லை. இதில் மாற்றம் பெற வேண்டும் என்றால் ஒரே வழி, காவல்துறையில் ஒரு காவல் அதிகாரி தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு புதிய துறைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கும்படியான அதிகாரம் ஒரு புதிய துறை உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது மனித உரிமைகள் ஆணையம் சார்ந்தோ இல்லை மக்களவை சார்ந்தோ இருக்க வேண்டும். இது இந்த காவல்துறை ஆளுங்கட்சியின் கீழோ எதிர்கட்சியின் கீழோ இருப்பதில் எந்தவித காலத்திலும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மக்களவையின் கீழ் இருக்க வேண்டும், இல்லையில் மனித உரிமை ஆணையத்தின் கீழ் இருக்க வேண்டும், மத்திய அரசின் பார்வையில் இருக்க வேண்டும். இவர்களுக்குள் சிபிஐ, கியூ பிரான்ச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற துறைகள் காவல்துறையில் இருக்கு. இப்படி மாற்றம் செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறது. சராசரி மக்களில் ஒருவருக்கு தவறு செய்தால் என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறதோ, ஒரு காவல்துறை தவறு செய்தால் அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இன்று எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. என் மீதே ராபரி வழக்கு போடப்பட்டிருக்கிறது. என் மீது குண்டா சட்டம் போடுவதற்கான முயற்சி நடந்தது. இதற்கான ஆவணங்கள், இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. ஆகையால் அன்பு மக்களே, தமிழகத்தின் அரசே, மத்திய அரசே, இந்த காணொளியை நீங்கள் காணும் பொழுது எங்களுக்கான மீட்பை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். ஓட்டுநர்கள் படக்கூடிய வதைகளை குறித்து பாருங்கள். மக்களுக்கே இந்த நிலை, மக்களுக்காக அனுதினமும் 24 மணி நேரமும் உழைத்து வரும் எங்களுக்கு எண்ணற்ற வதைகள் கண்ணுக்கு தெரியாதபடி நடந்து வருகிறது. எங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை, அதாவது ஓட்டுநர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை கட்டமைத்துக் கொடுங்கள். காவல்துறையை அத்துமீறி மக்கள் மீதோ ஓட்டுநர்கள் மீதோ அடிப்பதற்கு அதிகாரங்களை தடுத்து நிறுத்துங்கள். சட்டத்தை புகட்டவல்ல இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தை மீறுகிறார்கள். அதை உணர்ந்து அதற்கான வழிமுறைகளை செய்தார்கள். மேலும் இன்று நம்முடைய ஒரு மூத்த ஓட்டுநர் நம்முடைய ஒரு வழிப்போக்கராக வழியில் சந்தித்தது அடிப்படையில் அவரிடம் நம்முடைய துறை சார்ந்த ஒரு சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். வாங்க போவோம். அன்பு அண்ணன் ராமச்சந்திரன் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவரிடம் 4 வார்த்தைகள் பேசுவோம். உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திக்கிங்க. என்னுடைய பேர் ராமச்சந்திரன், தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர் வட்டம். நான் டிரைவராக இருக்கேன். எனக்கு வயசு 55 ஆயிடுச்சு. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? ஒரு 26 வருஷமாக இருக்கேன். 26 வருஷமாக நீங்கள் ஓட்டுநராக இருக்கீங்க? ஓட்டுநராக இருக்கேன். சரிங்கண்ணா. ஓனராகவும் இருக்கேன். இன்றைக்கி துறையில் டிரைவராகவும் சரிண்ணா. சரி, உழைத்து கொண்டு தான் இருக்கேன். சரிங்கண்ணா. என்னுடைய அனுபவத்தில் ஒரு டிரைவருங்கிற ஒரு வர்க்கத்துக்கு எந்த ஒரு முன்னுதாரணமான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் இதே தான் வாழ்வாதாரமாக. அதாவது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேற்கோள் காட்டி நம்ம இந்த தேசத்தில் பயணிக்கிறதுக்கு நமக்கான சரியான வளர்ச்சிகள் இல்லை, கிடைக்கல. இன்னும் அந்த போராட்டமாக தான் இருக்குமே தவிர ஒரு தொன்மையான வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு மக்களிடமும் சரி, ஒரு அரசாங்க அதிகாரி சரி உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இப்போ கடந்த ஓரிரு நாட்களாக தமிழகத்தினுடைய காவல்துறை சார்ந்த ஒரு சம்பவம் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கு. ஆமாம். அப்போ இது சம்பந்தமாக நம்மளுடைய சமுதாயத்தில் போக்குவரத்து துறையில், ஓட்டுநர்களின் துறையில், உரிமையாளர்களின் துறையில் இந்த மாதிரி வன்மங்கள், வதைகள் நடந்து கொண்டிருக்கிறதா? நடந்து கொண்டு தான் இருக்குது. உங்கள் சர்வீஸில் இது எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு வதைகள் நடக்குது? நானே அனுபவிச்சிருக்கேன். என்ன வதைப்பட்டிருக்கீங்க? நானே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதில் மதுரை சிந்தாமணியில் ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு ஒரு சிறு வழக்கு ஒன்று நடந்தது.
அந்த வழக்கில் வந்து எனக்கு வந்து கேஸ் போட்டார். 800 கேஸ் போட்டு நான் அனுப்பிச்சிட்டாரு. நான் நாகர்கோவில் அன்லோடு இறக்க போனேன், முந்திரிக்கோட்டை ராஜமுந்திரிலேருந்து ஏற்றி. அப்போ அன்னைக்கு 14ஆம் தேதி ஒரு கேஸை போட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு அவருக்கு வழக்காகி போயிட்டோம். சரி. ரெண்டாவது நான் 19ஆம் தேதி தூத்துக்குடி ஆர்பாரில் முந்திரிக்கோட்டை ஏற்றிக்கிட்டு இருக்கேன் கண்டாய்க்கு, கல்கத்தாவுக்கு. என் பேரில் 1400 ரூபாய் ஒரு கேஸ் போடுறாரு திரும்ப அதே தேதியில். அப்போது நான் வந்து இதை வெரிஃபிகேஷன் எடுக்கும்போது ஒரு மேலே கேஸ் வந்துருக்குன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ என்னுடைய வண்டி 14ஆம் தேதி 800 கேஸ் போட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். 14ஆம் தேதி திரும்பவும் கேஸ் போட்டுருக்காங்க. என்னுடைய தோல்கட்டு சீட்டு, நான் அன்லோடிங் பண்ண ரசீது, ஹார்பரில் ஏற்றின போர்டிங் பாஸ் மாதிரி வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி. இந்த வழக்கு எதன் அடிப்படையில் போடப்பட்டுச்சுன்னு? அதாவது வன்மையான ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? என்ன வந்து டேய் ஆர்சி புக்கெல்லாம் எடுத்துருவாடா, லைசன்ஸ்லாம் எடுத்துருவாடா, என்னடா வண்டி ஓட்டுன்னு சொல்லி என்ன ஓரம் கட்ட சொன்னாங்க. நான் நடு ரோட்லேயே நீ பட்டி போனேன். அப்போ இப்படி தான் டிரைவிங் ஆனாங்க. அதாவது உங்களை அச்சுறுத்தும்படியாக ஒருமையில் பேசிய வார்த்தைகள் பேசினார். மானசமான வார்த்தைகளை பேசுனதுனால இந்த ஒரு எனக்கு கேஸ் போட்டாங்க. மறுபடியும் இந்த கேஸை எனக்கு 1400 கேஸ் போடும்போது மறுபடியும் நான் பிரச்சனை பண்ணேன். கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணி இன்னைக்கு அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் 4.5 வருஷமாக சஸ்பெண்டில் இருக்காரு. அப்போ அந்த கேஸ் பண்ணுற பாஸ்வேர்ட் நம்பர் உங்கள்கிட்ட தான் இருந்தது. உன் மிஷின் எடுத்து போய் இன்னொருத்தன் எப்படி கேஸ் போட முடியும்? ஆன்லைன்ல நான் கேஸ் போட்டேன். இது நான் டேரக்டா இது வரைக்கும் இன்வால்வ் ஆகல. ஆன்லைன்லேயே கேஸ் போட்டு சஸ்பெண்ட்ல இருக்காங்க. சரி, இப்போ நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த காவல்துறையும் போக்குவரத்து ஆய்வாளர்கள், அதாவது ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் நம்ம போக்குவரத்து துறையை வந்து துணிச்சலோடு வந்து நம்மளை வந்து சாடி நம்மளை வந்து அடித்து பணம் பிடுங்கும் இந்த விஷயங்களை இது குறித்து எடுத்துரைச்சாலும் எந்த விதமான ஒரு நல்ல பதில் கிடைக்கல. இல்லைங்க, அதாவது அரசாங்கத்தினுடைய தூண்டுதலின் பேர் தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது வந்து இன்னைக்கு பேசப்படும் பொருளாக இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்குறேன், எனக்குப்பா ஆர்டர் கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு மாதத்துக்கு 30 கேஸ் எனக்கு கேஸ் போட சொல்கிறாங்கப்பா, உங்கள் லைசன்ஸ் கொடு, ஆர்சி கொடு அப்படின்னு கேஸ் போடுறாங்க. கேட்டால் எனக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு, மேலே ஐஜி சொல்கிறாங்க, நான் கேஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வன்மையாக தான் எங்களை பிடுங்குறாங்க, கேஸ் போடுறாங்க. எந்த ஹெட்லைட் எரிஞ்சாலும் கேஸு, எரியலனாலும் கேஸு. சரிங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வினா, இந்த துறை சார்ந்து இன்றைக்கி வந்து மோட்டார் வந்து ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, உரிமையாளர்கள் எழுந்து உட்கார முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த மோட்டார் சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து ஓட்டுநர்களுக்கு படி சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து இப்போ உரிமையாளர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் அரசாங்கத்தினுடைய உதவியாளர்கள் டிரைவருக்கோ இல்லை மற்றவர்களுக்காக உபத்திரவாதம் கொடுக்காம நல்ல வழிமுறையில் நடந்தால் இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்றீங்க நீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, லஞ்சம் இல்லாத ஊழல். ஒரு டிரைவர் ஒரு இடத்துல டிராபிக்ல நிக்கிறான், அவ்வளவு சிக்னல் தாண்டி போயிடறான் அப்படின்னா 500 கூட 1000 கூட வழிப்பறிக்கொள்ள மாதிரி புடுங்குறாங்க. சரி, அவன் தெரியாத வந்துட்டான், தவறுதலா தப்பா திருப்பிட்டு போ அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு மனநல இல்ல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் அவங்ககிட்ட 1000 ரூபாய் கொடு, போ சேரக்கூடிய இடத்துக்கு பூரா வழி நடுக்க பணம் கட்டிக்கிட்டே போக வேண்டியதா இருக்கு. சரி, தவறுதலா வந்துட்ட கேஸ் இல்ல, நீ திருப்பி போன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை வரமாட்டேங்குது, லஞ்சம் தான் கேட்கறாங்க. சரிங்க. ஆனால் இப்போ கடைசியாக உங்களுடைய இந்த பதிவின் கடைசி உங்களுடைய ஒரு முதிர்வான இந்த பேச்சில் உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த எதிர்கால இளம் ஓட்டுநர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ரொம்ப தெளிவான முறையில் டிரைவ் பண்ணணும், ஆலோசனை பண்ணி டிரைவிங், முன்னெச்சரிக்கையான டிரைவிங் பண்ணாக்க விபத்துகளை தடுக்கலாம். குடும்பத்தை தலையில் வச்சு உங்கள் குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து டிரைவிங் பண்ணணும். இதுதான் என்னுடைய அட்வைஸ்மெண்ட். ஓகேண்ணா, நன்றி, வணக்கம். சந்திச்ச வரைக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்ண்ணா. அன்பு சொந்தங்களே, மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஓட்டுநர் உரிமை குரல் விமலேந்திரன். நன்றி, வணக்கம்.